வெல்கம் டு மாமாஸ் மேஜிஸ். இன்னைக்கு நம்ம கேவ் ரொட்டி செய்ய போறோம். என்னன்னாக்கா பசங்களாம் ஊர்ல இருந்து வந்துருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் ரெசிபியா பண்ண போறேன் இதை. அவங்களுக்கு கேவ் ரொட்டினா பிடிக்காது. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு இருக்கேன் இல்லை. எப்படின்னாக்கா ஒரு அரை கப்பு வெல்லம், அரை கப்பு வேர்க்கடலை, ஒரு அரை கப்பு தேங்காய், இது கூட வந்து நம்ம 2 கப்பு ராகி மாவை ஆட் பண்ண போறோம். இதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை நம்ம வறுத்தெடுப்போம். இப்போ பசங்க வந்து இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னாக்கா இது வந்து ஸ்வீட்டா இருக்கிறதுனால எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ வந்து வெல்லம் வந்து என்னன்னாக்கா இந்த சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுன்னு, இது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அதனால வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பற்ற வச்சுடுவோம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னா வேர்க்கடலை மெதுவா வறுத்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கடாய் சூடாகும். புரியுதா? இப்பதான் சூடாகுது. இதுக்குள்ள இது ஸ்பெஷல் என்னன்னாக்கா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுவாங்க. எல்லாரும் எண்ணெய் ஊற்றி தான் செய்வாங்க. ஆனால் நெய்யில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ என்னன்னாக்கா நெய் வந்து நிறைய பேர் கொலஸ்ட்ரால் இருக்குதுலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கொலஸ்ட்ரால்லாம் கிடையாது. இதில் குட் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்போது கடாயை காஞ்சி வச்சு வேர்க்கடலை போட்டு ஃபஸ்ட் வேர்க்கடலை போட்டு லைட்டாக வறுத்து இருக்கும். அப்புறம் இந்த வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு அப்புறம் தான் எல்லாமே செய்ய முடியும். ஆனா ரொம்ப சீக்கிரம் செஞ்சலாம். காலையில நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்து ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீக்கிரம் டைஜஷன் ஆகக்கூடிய விஷயம் இது. வேர்க்கடலை எல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் வந்து ராகி வந்து ரொம்ப சீக்கிரம் டைஜஷன் ஆகும். இதில் அதிகமான ஃபைபர் இருக்குது. அந்த காலத்தில் நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ராகி பால் பண்ணி சாப்பிடுவாங்க. கலக்கா லைட்டாக வறந்துச்சு. ரொம்ப ப்ரௌனாக பண்ணக்கூடாது. தீர மாதிரி ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னாக்கா கலக்கா வந்து என்ன இல்லைனாக்கா தீஞ்சிடும். தேங்காய் இப்படியும் போடலாம், திருகியும் போடலாம். திருகி போட்டாலும் டேஸ்டாக இருக்கும். இப்படியே வந்து போடலாம். திருகி போட்டால் இந்த பல்லுல இருந்தாலும் நல்லா சாப்பிடலாம். அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் எல்லாருமே. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. இப்போ ஜிம்முக்கு போறதெல்லாம் வந்து ராகி மால்ட்டு குடிப்பாங்க. ராகி மால்ட்டு குடிக்கிறது பதிலா ஜிம்முக்கு போங்களோ 2 ரொட்டி சாப்பிட்டு போனாக்கா இன்னும் அதிகமாக நல்லா எனர்ஜியா இருக்கும். இது நானும் ஒரு ஜிம்மர் தான். இப்போ கலக லைட்டா வந்து வறுத்து போட்டோம். வேர்க்கடலை நல்லா வறுத்துச்சு. இப்போ நம்ம இதை உரிச்சு தோலை நீக்கி எடுத்துருக்கோம். இப்போ மாவு பண்ணிக்கலாம். இதுக்கு 2 கப்பு மாவு போட்டுப்போம்.
தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துப்போம். இதுக்கு உப்பு அதிகமாக தேவைப்படாது, என்னன்னாக்கா வெள்ளத்தில் உப்பு இருக்கும் ஆல்ரெடி. சும்மா அவ்வளோதான் எடுத்துக்கிறேன் உப்பு. உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ தேவை அந்த மாதிரி நம்ம போட்டு வளர்த்தோம். இப்போது தண்ணி ஊற்றி மாவை பிணைய ஆரம்பிக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாக பிணைக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக ஆகிட்டணும், ரொட்டி சரியாக வராது, புண்டு. இப்போது வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு நெய் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூனு நெய் ஆட் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு மாவு நம்மளுக்கு தவாயில் நல்லா தட்டுற மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஃபேனை வச்சு இப்போ நம்ம வந்து ரொட்டி செஞ்சிடலாம். ரொட்டி சுடலாம். மாவு ரெடியாக இருக்குது. தவா பார்த்தா எப்படி இருக்குது கேட்டால் பசங்க தவா வேறு தவா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஊர்லேருந்து வந்துக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் இருக்குது, இதெல்லாம் செய்ய முடியாங்க. தவா ஓகே, தவா சூடாகணும். இன்னைக்கு சுவையான ரொட்டி உங்களுக்கு செஞ்சு தரப்போறேன். இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க. இது இரும்பு தவால செஞ்சு சாப்பிட்டாங்க இன்னும் நல்லா இருக்கும், உடம்பு ரொம்ப நல்லது. இது நான்ஸ்டிக்ல செய்யறதோட நம்ம இரும்பு தவால செய்யலாம். ஆனா இப்போதைக்கு இங்க இரும்பு தவா இல்லை, பசங்க வந்துக்கிறதுனால. தவா சூடாயிடுச்சு. லைட்டா நெய் போட்டுடுவோம். இப்போ போட்டுட்டு ரெண்டு விதமா செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பயமா இருந்தா ஒரு பிளாஸ்டிக்ல இது பண்ணிட்டு பண்ணலாம், இப்படியாவும் தட்டி போடலாம். பயப்படாம செய்யலாம். என்னன்னாக்கா கை பத்தாது, சூடாகாது. இல்லை இதே சிம்ல கூட வச்சு செய்யலாம் நீங்க பயமா இருந்தா. போட்டுட்டோம்.
இப்போ நம்ம சுற்றி லைட்டாக நெய் போடும். இதுக்கு நான் எண்ணெய் யூஸ் போட போகிறதில்ல, வெறும் நெய் தான் பண்ண போகிறேன். ஏன்னா நெய்யில் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் அதை சாப்பிடக்கூடிய விஷயம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சின்ன பையனா இருக்கக்குள்ள எங்க அப்பா செஞ்சு கொடுத்துருந்தாரு எனக்கு. அது இப்போ நான் ஞாபகம் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறேன். சின்ன பசங்களை நாங்களாம் கேவு கஞ்சி சாப்பிட மாட்டேன்னுட்டு எங்க அப்பா இதை செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப மறுபடியும் இதை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தீஞ்சிட்டு வந்து என்ன பண்ணேன்னா லைட்டா ஷிம் பண்ணிக்கணும். தவா அதிகமாக காஞ்சிச்சுனாக்கா என்ன ஹை ஃப்ளேம்ல வந்து ரொட்டி லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ஷிம் பண்ணிட்டோம். மெதுவா ஆறாம நம்ம இதை செய்யலாம். இப்போ ரொட்டி நல்லா வந்திருக்கு. இப்போ இன்னொரு ரொட்டி போடலாம். இப்போ உங்களுக்கு தவால தட்டுறதுக்கு, தவால அப்படியே போடுறதுக்கு பயமா இருந்தா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்லயோ இல்லை ஒரு தட்டுலையோ லைட்டா எண்ணெய் தடவிடுங்க. நான் இப்போ இதில் வந்து நெய் தான் போடுறேன். ஏன்னா இந்த நான் எண்ணெய் யூஸ் பண்ண போடுறது இல்லை. எடுத்துட்டு நல்லா ஒன்றும் இல்லை, அதிர்ஷ்டம் தட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்படியும் போடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போடலாம். இப்போ இந்த மாதிரி தீயா இருக்கும். உங்களுக்கு சிம்மில் வச்சு செஞ்சும் போது ரொட்டி தீயாம இருக்கும், அடி பிடிக்காது. இப்போ சுவையான ரொட்டி ரெடி ஆகிட்டு இருக்குது. இதை செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க, சாப்பிட்டு பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும் இது. இப்போ ரொட்டி வெந்துச்சு நல்லா. இப்போ இந்த மாதிரி லைட்டா ப்ரௌனிஷ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வெந்துச்சுன்றது தெரியும். ஏன்னா இது நம்ம கொஞ்சம் திக்கா போடுறதுனால என்ன ஆகும்னாக்கா இது வெந்துச்சா இல்லையான்றது ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த கலர் வந்துச்சுன்னா ப்ரௌன் கலர் வெந்துச்சுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ சுவையான கேவ ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பசங்களுக்கு பசியா இருக்கிறதுனால இதை நான் கொடுக்க போறேன் அவங்கக்கிட்ட.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு. எப்போ வேணும் செஞ்சு சாப்பிடுங்க. காலையிலையும் சாப்பிட்லாம், மத்தியானம் சாப்பிட்லாம், இரவில் நைட்டில் தூங்கத்துக்கு முன்னாடி கூட சாப்பிட்டு தூங்கலாம். சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாம், எந்த பயமும் இல்லை. ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இது. எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.